அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரி வெயில் இன்று நிறைவடைகிறது. அதையொட்டி அண்ணாமலையார் கோயிலில் 1008 கலச பூஜை நடந்தது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் இந்த ஆண்டு கோடை காலம் தொடங்கும் முன்பே வெயில் அதிகரித்தது. கடந்த 4ஆம் தேதி தொடங்கிய அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரி வெயில் நிறைவடைகிறது. அக்னி நட்சத்திரத்தின் தொடக்கத்தில் 105 டிகிரி வரை வெயில் சுட்டெரித்தது. ஆனாலும் அடுத்தடுத்து பெய்த கோடை மழையால் படிப்படியாக வெயிலின் தாக்கம் தணிந்தது. இந்நிலையில் அக்னி நட்சத்திரத்தை முன்னிட்டு இறைவனின் திருமேனியை குளிர்விக்கும் விதமாக அக்னி நட்சத்திர பரிகார நிவர்த்தியாக திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் கடந்த 4ஆம் தேதி முதல் தாராபிஷேகம் நடைபெற்று வருகிறது. அதையொட்டி தினமும் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை சுவாமி சன்னதி கருவறையில் இறைவனின் திருமேனியை குளிர்விக்கும் வகையில் தாரா பாத்திரம் பொருத்தப்பட்டது. வாசனை திரவியங்கள் சேர்க்கப்பட்டு புனித நீர் இறைவனின் திருமேனியில் துளி துளியாய் சிந்தியபடி குளிர்விக்கப்படுகிறது. இந்நிலையில் அக்னி நட்சத்திரம் இன்று நிறைவடைகிறது. அதையொட்டி அண்ணாமலையார் கோயிலில் நேற்று காலை கணபதி ஹோமம் நடந்தது. அதைத் தொடர்ந்து நேற்று இரவு 7 மணி அளவில் முதல் காலம் 1008 கலச பூஜை நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து இன்று காலை 8:30 மணிக்கு 2வது கால கலச பூஜை, கலசாபிஷேகம், சிறப்பு ஆரத்தி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.